ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தண்டபாணி பேசுகிறேன், எம்டிசி கோயம்புத்தூர். இன்னைக்கு டிராயிங் ரீட் பண்ணுறதை பற்றி நான் நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன். ஸோ இன்னைக்கு ப்ராக்டிக்கலாகவே ஒரு டிராயிங் எடுத்துட்டு அந்த டிராயிங் எப்படி ரீட் பண்ணணும், பர்டிகுலராக ஒரு பார்ட் டிராயிங்கில் அது ஐசோமெட்ரிக் வியூனா அது எப்படி இருக்கும், ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷனில் ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைட் வியூன்னு எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும், அதில் டைமென்ஷன்ஸ் எல்லாம் எப்படி கொடுக்கணும், அண்ட் அதர் பேராமீட்டர்ஸ், கீநோட் பேராமீட்டர்ஸ் எல்லாம் எப்படி டிஃபைன் பண்ணணும், அதை எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலில் பார்ப்போம். எப்படி ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். ஜென்ரலாக ஒரு டிசைன் இன்ஜினியருக்கு டிராயிங்கை பக்காவாக நமக்கு ரீட் பண்ண தெரியணும். ஸோ அது அந்த டிராயிங்கில் எது எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இது ஓவரால் லே அவுட்டு. இந்த லே அவுட்டில் ஹரிசாண்டல் லைனில் இருக்கிறது எல்லாமே ஆல்ஃபாபெட்ஸ் ABCDEFGHன்னு இருக்குது. அதே மாதிரி கீழே ABCDEFGH இருக்கும். வெர்டிக்கல் பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் லெட்டர் 1 2 3 4 இருக்குது. இந்த பக்கம் 1 2 3 4 இருக்குது. மெயினாக இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசம்பிளி டிராயிங்கில் அந்த பார்ட்டோட லொக்கேஷன் எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கிறத அந்த ஆல்ஃபாபெட்ஸும் நியூமரிக்கல் நம்பரும் அதை என்ன சொல்லுவாங்கன்னா லொக்கேஷனுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் டைட்டில் பிளாக். டைட்டில் பிளாக்கில் மெயினாக என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இருக்கும், A3 ஷீட் சைஸுங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம், இந்த டிராயிங்கோட நேம் இருக்கும், கம்பெனி நேம் இருக்கும், அதே மாதிரி இந்த டிராயிங் யார் ட்ரா பண்ணாங்க, யார் செக் பண்ணால், யார் ரிவ்யூ பண்ணாங்க, ஃபைனலாக யார் அப்ரூவ் பண்ணாங்க வித் டேட்டோட இந்த டீட்டெயில் எல்லாமே இருக்கும். இதை தாண்டி லைக் ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். இதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சர்ஃபேஸ் ரஃப்னஸ், ஹீட் ட்ரீட்மெண்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கணும். இதில் இந்த டிராயிங் ஷீட்டுக்கு உள்ளே பார்த்திங்க அப்படின்னா 3 வியூ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஐசோமெட்ரிக் வியூ கொடுத்துருக்காங்க. அப்போது ஐசோமெட்ரிக்கில் கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 3D மாடல். இந்த 3D மாடல் அப்படிங்கிறது ஐசோமெட்ரிக் வியூ. இந்த 3 வியூமே ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்கு. ஏற்கனவே நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் பற்றி நான் சொல்கிற போது ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா இந்த பெரிய கோடு சர்க்கிளை நோக்கி இருந்துச்சுன்னா அது ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் என்னென்னா ஃப்ரண்ட் வியூ ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கும். டாப் வியூ பாட்டமில் தெரியும், லெஃப்ட் சைட் வியூ ரைட் சைடில் தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் இதில் கொடுத்துருக்கு. இது ஃப்ரண்ட் வியூ, இது டாப் வியூ, இது லெஃப்ட் சைட் வியூ. இந்த வியூஸில் ஒன்றொன்னா என்னென்ன கொடுத்துருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ இதை ஜூம் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் லீனியர் டைமென்ஷன்ஸு, இதோட ஓவரால் இங்கேருந்து வியூ பார்க்குற போது இங்கேருந்து நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா எதெல்லாம் விசிபிளாக இருக்கும், எதெல்லாம் இன்விசிபிளாக இருக்கும் அப்படிங்கிறத இங்கே ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்போது அப்படி இருக்கிற போது இதில் எந்தெந்த டைமென்ஷன்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட் வியூவில் ஓவரால் டைமென்ஷன் டயமீட்டர் 82 இருக்குது. இதுக்கான டாலரன்ஸும் கொடுத்துருக்காங்க, ±0.5. அதே மாதிரி இதுவும் டயமீட்டர் 42 இருக்குது. அண்ட் H7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. H7 அப்படிங்கிறது ஒரு டாலரன்ஸு. அதை இந்த H7 பற்றி டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா டிசைன் டேட்டா புக்கை ரெஃபர் பண்ணணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட்டம் பிளேன் A, ப்ரைமரி டேட்டம் பிளேன் சொல்லுவாங்க, அல்லது டேட்டம் பிளேன் ஏன்னு சொல்லுவாங்க, ஹரிசாண்டல் டேட்டம் பிளேன் அப்படிங்கிறது. இந்த இடத்துல சர்ஃபேஸ் ரஃப்னஸ் கொடுத்துருக்காங்க, RA வேல்யூன்னு சொல்லுவோம், RA = 1.6. இதே மாதிரி இங்கேயும் RA = 1.6 கொடுத்துருக்காங்க. அண்ட் இது சென்டர் லைன். சென்டர் லைன் ஆக்சுவலாக கட் செக்ஷன் வியூ. இந்த இடத்துல கட் பண்ணால் எதெல்லாம் விசிபிளாக தெரியும் அப்படிங்கிறதுக்கான ரெப்ரசன்டேஷன் தான் இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி டாப் வியூ என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். அதே மாதிரி இது 2 × 45 டிகிரி சாம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து இந்த இடத்துல ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்கு. இதுக்கு பேர் தான் GDNTன்னு சொல்லுவாங்க. GDNTயில் இந்த சிம்பிள் கொடுத்துருக்கு. இது கான்சென்ட்ரிசிட்டி சிம்பிள். சர்க்குலர் ஆப்ஜெக்டாக இருக்கிறதுனால டயமீட்டர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் 0.2 அப்படிங்கிறது டாலரன்ஸு. டிங்கிறது டேட்டம் பிளேன். இங்கே எப்படி ஹரிசாண்டல் டேட்டம் பிளேன் A கொடுத்துருக்குறோமோ அதே மாதிரி இங்கே வெர்டிக்கல் டேட்டம் பிளேன் D கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு டேட்டம் பிளேன் கொடுத்துருக்காங்க, இட் C. ஒவ்வொரு இடத்துலையும் அதை யூஸ் பண்ணுவோம். இதுக்கு அடுத்தது டாப் வியூவில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். டாப் வியூவில் ஓவராலாக என்னென்ன இருக்குது அப்படின்னா இந்த ஹோல்ஸ் இருக்குது, ப்ளஸ் இங்கேயும் அந்த ஹோல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஓவரால் லென்த்து, ஓவரால் ஹைட் எவ்வளோ இருக்குது, டயமீட்டர் 76. அதே மாதிரி இங்கே இருக்கிற டைமென்ஷன் இங்கேருந்து இது வரைக்கும் சென்டர் லைன் வரைக்கும் 28. சென்டர் லைன்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ், இந்த பிச் வரைக்கும் 40 mm டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதோட பிச்சு 30 mm டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த எட்ஜிலேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா லைக் டயமீட்டர் 38 கொடுத்துருக்காங்க. இது ஒரு அடுத்த டேட்டம் பிளேன், ஹரிசாண்டல் டேட்டம் பிளேன் B கொடுத்துருக்காங்க. இதோட ரேடியஸ் 19. இந்த ரேடியஸ் 4 mm கொடுத்துருக்காங்க.
இந்த சென்டர் டு சென்டர் இது என்ன பொதுவாகவே ஒரு ஹோல் டு இன்னொரு ஹோலுக்கு வந்து டிஸ்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை வந்து நமக்கு பிச்சுன்னு சொல்லுவோம். இதோட பிச் வந்து 50 mm கொடுத்துருக்காங்க. இங்கிருந்து இதோட பிச் வந்து இந்த சைட் 28, இந்த சைட் 28, அல்லது ஒரு சைடு கொடுத்துட்டு இதே சைடும் டிப்பிக்கல்னு கூட நம்ம சொல்லலாம், தப்பு கிடையாது. இப்போ இந்த ஹோலோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இந்த ஹோலோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 4x M4-6Hன்னு சொல்கிறாங்க. 4ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் 4 இன்ட்டு M4 அப்படிங்கிறது மெட்ரிக் த்ரெட். இந்த 4ங்கிறது இதோட டயமீட்டர் 4 mm அப்படின்னு அர்த்தம். இந்த 6H அப்படிங்கிறது இதோட டாலரன்ஸு. இந்த 6Hோட டீட்டெயில் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டிசைன் டேட்டா புக்கில் வந்து லிமிட்ஸ், ஃபிட்ஸ் அண்ட் டாலரன்ஸ் அப்படிங்கிற ஒரு சாப்டர் இருக்குது. அந்த சாப்டரில் வந்து இந்த 6H அப்படிங்கிறது என்னங்கிறது தெளிவாக ஸ்டடி பண்ணி வச்சுக்கணும். அண்ட் இது பார்த்திங்கன்னா பொசிஷன் சிம்பிள். இது வந்து முழுக்க இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ஏரோ மார்க்லேருந்து இந்த பாக்ஸ் எல்லாமே சேர்த்து இதுக்கு பேர் வந்து ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம். இந்த ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேமில் வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸில் இருக்கிறது சிம்பிள், செகண்ட் பாக்ஸில் இருக்கிறது டாலரன்ஸ், தேர்ட் பாக்ஸில், ஃபோர்த்து பாக்ஸ், ஃபிஃப்த் பாக்ஸ் எல்லாமே ப்ரைமரி, செகண்டரி அண்ட் தேர்டு டேட்டம் பிளேன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 3 டேட்டம் பிளேன் இருக்குது. ஸோ ப்ரைமரி டேட்டம் பிளேன் ஏ ஆல்ரெடி இங்கே கொடுத்துருந்தோம், அதை கொடுத்துருக்கோம். செகண்டரி டேட்டம் பிளேன் வந்து சி அண்ட் தேர்டு வந்து டி. ஸோ இதுதான் வந்து ஜிடிஎன்டியினுடைய ரெப்ரசன்டேஷன். அதே மாதிரி இங்கேயும் ஜிடிஎன்டி ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட கட் செக்ஷனல் வியூ நம்ம பார்ப்போம். இந்த கட் செக்ஷனல் வியூ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த செக்ஷன் ஏஏன்னு கொடுத்துருக்கு. இந்த 2 ஏரோ மார்க் சென்டர் லைன் கொடுத்துருக்கு இல்லையா, இதை வந்து செக்ஷன் ஏஏன்னு சொல்லுவாங்க. அந்த செக்ஷனில் வந்து நம்ம எதெல்லாம் விசிபிளாக இருக்கோ அந்த கட் பண்ணுற போர்ஷன் வந்து நம்ம ஹேச்சிங் லைனில் கொடுப்போம். ஸோ இதுதான் அந்த ஹேச்சிங் லைனு. அதோட விட்த்து அல்லது அதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா 5 mm திக்னஸ் இருக்குது. அண்ட் இங்கிருந்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து 56 ± டாலரன்ஸ் 0.3. இதோட டேட்டம் பிளேன் கேபிட்டல் இ கொடுத்துருக்காங்க. இதுக்கும் சர்ஃபேஸ் ரஃப்னஸ் வந்து 1.6 கொடுத்துருக்காங்க. இங்கேயும் 1.6 சர்ஃபேஸ் ரஃப்னஸ்ஸு. இங்கே ஒரு ஹோல் இருக்கிறதுனால இதோட சென்டர் லைன் போட்டிருக்காங்க. இங்கேருந்து இந்த டோட்டல் ஹைட் வந்து 15 mm 15 அண்ட் இது 10 mm கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு போல்ட்டு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆர்யூ வேல்யூ கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சிம்பிள் பேர் பேரல் சிம்பிள் சொல்லுவாங்க. இது வந்து சிமெட்ரி சிம்பிள். சிமெட்ரினா ஒரு சைடு என்ன இருக்கோ அதே தான் இந்த சைடு இருக்குது அப்படிங்கிற சிமெட்ரி சிம்பிள். இது டாலரன்ஸ், இது டேட்டம் பிளேன். இது பொசிஷன் சிம்பிள், இது டாலரன்ஸ், இது டேட்டம் பிளேன் ஏ அண்ட் டி. சிமிலர்லி இங்கேயும் கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் 28, டயாமீட்டர் 32, H7 அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு டாலரன்ஸு. இந்த டாலரன்ஸு ஜிடிஎன்டி டேட்டா பேஸ் பண்ணி வருது. இது வந்து டிசைன் டேட்டா புக்கில் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கணும். அதே மாதிரி இதோட ஓவரால் டிஸ்டன்ஸு கொடுத்துருக்காங்க. இது பர்பண்டிகுலாரிட்டி, இது கான்சென்ட்ரிசிட்டி. ஸோ இந்த டீட்டெயில் தான் வந்து கட் செக்ஷன் வியூவில் நம்ம கொடுத்துருக்கு. அண்ட் மோரோவர் இதோட டிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க 40.15 ± அதோட டாலரன்ஸும் 0.16 or 15 சம்திங் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் இப்படி தான் வந்து ஒரு ட்ராயிங்கை வந்து நமக்கு ரீட் பண்ண தெரியணும். இப்போ இந்த ட்ராயிங்கை பக்காவாக ரீட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ராயிங்கை வந்து ப்ரொடக்ஷனுக்கு கொடுத்தா அவங்க இதை மேனுஃபேக்சர் பண்ணிடுவாங்களா, இந்த காம்பனண்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணணும். ஸோ இந்த டைமென்ஷனை தாண்டி வேறு ஏதாவது டைமென்ஷன் தேவைப்படுமா அல்லது எக்ஸ்ட்ரா டைமென்ஷன் எதாவது கொடுத்துருக்குறோமா அப்படிங்கிறது பார்க்கணும். ஒருவேளை எக்ஸ்ட்ரா டைமென்ஷன் எதாவது கொடுத்துருந்தீங்கன்னா வித்தின் ப்ராக்கெட்டில் கொடுத்தா அது எக்ஸ்ட்ரா டைமென்ஷன். அல்லது ஏதாவது டைமென்ஷன் பத்தாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ரொடக்ஷன்லேருந்து நம்மளை வந்து கேட்பாங்க, இதோட டிஸ்டன்ஸ் என்னங்க, இதோட லென்த் என்ன, இவ்வளோ, இதோட டயமீட்டர் எவ்வளோ, இதோட ரேடியஸ் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அதர்வைஸ் எல்லா டீட்டெயில் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா அப்படியே இதை வந்து ட்ராயிங்கை டெஸ்பேச் பண்ணிட்டோம் அப்படின்னு இதை ரெஃபரன்ஸாக வச்சு இந்த காம்பனண்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் ட்ராயிங் ஹேஸ் டு பி ரீடு. இப்படி தான் வந்து ஒரு ட்ராயிங்கை பக்காவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம இண்டஸ்ட்ரியில் ட்ராயிங் போட தெரியணும். இப்படி ட்ராயிங்கை ரீட் பண்ண தெரிஞ்சால் தான் ப்ரொடக்ஷன்லேயும் ப்ரொடக்ஷன் பண்ண தெரியும், ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். அண்ட் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா ஒரு குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த ட்ராயிங் போகுது அப்படின்னா குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்லேயும் இந்த ட்ராயிங்கை ரீட் பண்ண தெரிஞ்சதுனா மட்டும்தான் அவங்க வந்து ப்ராப்பராக இது எல்லா டீட்டெயிலும் இந்த டைமென்ஷன் படி, இந்த டாலரன்ஸ் படி, இந்த ஜிடிஎன்டி படி எல்லாம் காம்பனண்ட்டில் ஒரிஜினலாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத குவாலிட்டி செக் பண்ணி என்ஷூர் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் த drawing must be reading. Thank you.